எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு வந்துட்டு பேசிக் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 2 வெபினார் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கூட நான் யூடியூப்பில் போடுறேன். நெக்ஸ்ட்டு சம்டைம் நான் வெபினாரில் கண்டினியூஷன் பண்ணுவேன், இல்லைன்னா இந்த யூடியூப்பில் பார்ட் 3 கூட போடுவேன். ஓகே, யாருக்கெல்லாம் வெபினாரில் அட்டென்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, இல்லை கொஷன் கேட்கணுன்னு ஆசை இருக்கும், அவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெலிகிராம் லிங்க் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் Thursday வந்துட்டு 8 to 9 o'clock பேசிக் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 3 இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நாம் பேசிக் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 2 பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பற்றி கொஞ்சம் லாஸ்ட் எங்கே வரல ஸ்டாப் பண்ணிங்கன்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறமா அந்த ஷேர்ஸ் எல்லாம் சிடிஎஸ்எல், அப்புறமா என்எஸ்டிஎல்ல டிஜிட்டலில் எங்கே சேவ் ஆகிருக்கும், அது எவ்வளோ செக்யூரோ அதை பற்றி லாஸ்ட் வீடியோ வரலும் பார்த்துருக்கோங்க. ரைட்டு, இன்றைக்கி வந்துட்டு கம்பெனி பற்றி பார்க்கலாம். கம்பெனியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மார்க்கெட் கேப்ஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட மார்க்கெட் கேப் பற்றி பேசியிருக்கோம், ஆனால் டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டேங்க. இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப்பில் வந்துட்டு மார்க்கெட் கேப்ன்றது ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் கேபிட்டல் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி இவ்வளோ, அது இதுன்னு சொல்வீங்க, ரைட்? ப்ராப்பர்ட்டிஸு அதே மாதிரி கம்பெனிஸில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்துட்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மார்க்கெட் கேபிட்டலில் 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் இருக்கும். அது வந்துட்டு ஒன்று லார்ஜ் கேப், இன்னொன்று ஒரு மிட் கேப், அப்புறமா ஸ்மால் கேப். ஓகே, இந்த லார்ஜ் கேப்ன்றது லார்ஜ் கேப் கம்பெனிஸு சொல்லுவாங்க. ஓகே, லார்ஜ் கேப் சில கம்பெனிஸு லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க, சில கம்பெனிஸும் மிட் கேப்னு சொல்லுவாங்க, சில கம்பெனிஸை ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இது எது மேலே டிபெண்ட் ஆகுதுன்னா, அவங்களோட கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ செபி வந்துட்டு ஒரு க்ரைட்டேரியா வச்சுருக்கோம். அது வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இது லார்ஜ் கேப்புக்குள்ளே வரும். இல்லை அமௌண்ட் இவ்வளோ கேபிட்டல் இல்லைன்னா அவங்க மிட் கேப்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கேபிட்டல் வச்சுக்கன்னு இல்லைன்னா அவங்கள ஸ்மால் கேப்னு ஒரு க்ரைட்டேரியா வச்சிருக்கு செபி. அந்த க்ரைட்டேரியா என்னன்னு பார்த்தா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து மோர் தேன் 20,000 crores, மோர் தேன் 20,000 20,000 கோடி மேலே இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிட் கேப் கம்பெனிஸ் வந்து 5,000 கோடி ரூபாயிலேருந்து 20,000 கோடி ரூபாய் உள்ளே இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மால் கேப்ஸ் கம்பெனினா பிலோ 5,000 crores எந்த கம்பெனி இருக்கும் மார்க்கெட் கேப், அது வந்துட்டு ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதோட ஒரு ஏ கம்பெனி இருக்குது. அந்த ஏ கம்பெனியோட வேல்யூவேஷன்னா அது டோட்டல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அது கம்பெனி மெஷின்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஷேர்ஸ் இருக்கலாம். ஷேர்ஸ் அவங்களோட ஹோல்டிங் ஷேர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஓப்பன் மார்க்கெட் இருக்கட்டும், இல்லை என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்டட் கம்பெனியாக ஆகட்டும், இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி அவங்களோட டெப்த்து, அப்போது அவங்களோட லோன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் மைனஸ் பண்ணி கரண்ட் வேல்யூவில் வச்சு சொல்கிற ஏ கம்பெனியோடத எக்ஸாம்பிளுக்கு 30,000 கோடி ரூபான்னு வந்தால் அது வந்துட்டு லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மிட் கேப்ஸு இருக்கும். அதே மாதிரி மிட் கேப்பு அப்புறமா ஸ்மால் கேப்பு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டல் மேலே டிசைட் பண்ணுவோம். ஆக்சுவலி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு வேல்யூவேஷன் இருந்தால் நாளைக்கு ஒரு வேல்யூவேஷன் வரும், நாளைக்கு ஒரு வேல்யூவேஷன் வரும். எக்ஸாக்டாக 20,000 கோடி ரூபாய்னா 20,000 கோடி ரூபான்னு இருக்காது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த 5,000 கோடி ரூபாய் மேலே இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு மிட் கேப்புக்கு போகிற சான்சஸ் இருக்குது. இன்னும் மிட் கேப்பில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப்புக்கு போகிற சான்சஸும் இருக்குது. டிபெண்ட் அபவுட் டே பை டே அவங்களோட வேல்யூவேஷன் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் எல்லாம் ப்ரைஸ் டிபெண்ட் ஆகிறதுனால, இன்கேஸ் இது வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதானி இது சடன்லி 20% வந்துட்டு கீழே வந்துச்சு, ரைட்? இந்த கீழே வந்தப்போ அவங்களோட 14 லட்சமோ 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த மார்க்கெட் கேப்பு சடன்லி வந்துட்டு 11 லட்சத்துக்கு 11 lakh ரூபாய் க்ரோர்ஸுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போது ஒரு வேளை இது இந்த பிலோ இந்த 20,000 50,000 இருக்கும்போது என்னாகும்,
சடன்லி லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு வந்துடும், மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப் வர சான்சஸும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்மால் கம்பெனிஸும் ஸ்மால் கேப்பும் லார்ஜ் கேப் ஆகிற சான்சஸும் இருக்குது, லார்ஜ் கேப் வந்து ஸ்மால் கேப் ஆகிற சான்சஸும் இருக்குது. இதுவும் கூட உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு லார்ஜ் கேப்லேயே இருக்காது. டே பை டே அதோட கேபிட்டல் மார்க்கெட்டில் டிபெண்ட் ஆகி அது மிட் கேப்பா ஸ்மால் கேப்பான்னு அவங்க இத்தனை மாதம்னு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் மந்த்லி வைஸ் வச்சுருப்பாங்க, இல்லை 3 மந்த்ஸுக்கு வச்சுருப்பாங்க, 6 மந்த்துக்கு வச்சுருப்பாங்க. செபி ஓகே, அது மேலே அவங்க வந்துட்டு கம்பெனி லிஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட ஸ்டாக் இருக்கு இல்லையா, நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு பர்மனெண்ட்லி ஒரே அந்த 50 ஸ்டாக்கு பர்மனெண்ட்டாக அது நிஃப்டி 50லே இருக்காது. சில ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே வரலாம், சில ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50யோட உள்ள கூட வரலாம். ஓகே, இது டிபெண்ட் அபவுட் மார்க்கெட் கேப் மேலே டிபெண்ட் ஆகும். ஓகே, இப்போ மார்க்கெட் கேபிட்டல்ன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஓனாக வச்சுருக்கலாம், இதுவும் கேல்குலேஷன் ஆகும். இன்கேஸ் இது உள்ளே இருக்க மஷின்ஸு கேல்குலேட் ஆகும். ஓகே, இல்லைன்னா அவங்களோட லேண்டு கேல்குலேட் ஆகும், இல்லை வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அதுவும் கூட இவங்களோட கம்பெனியோட மார்க்கெட் கேப்பில் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே, லார்ஜ் கேப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, ரைட்? நம்ம வந்து எதனா ஷேர்ஸ் வாங்குவீங்க, பாண்ட்ஸ் வாங்குவீங்க, அது மாதிரி பண்ணும்போது லார்ஜ் கேப்பில் வந்துட்டு எப்பயும் லோ ரிஸ்க் இருக்கும், அப்புறமா லோ ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, அது இல்லாமல் சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 1 செகண்ட் நான் இங்கே கிளாரிஃபிகேஷன் தான். இங்கே வந்துட்டு ப்ரைஸ் மேலே சில பேர் டிசைட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஏ கம்பெனி இருக்குது, ஏ கம்பெனியோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 500 ரூபாய் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பி கம்பெனியோட ஒரு ஷேர் வேல்யூ ப்ரைஸ் வந்துட்டு 3000 ரூபாய் இருக்கும். இப்போது யாரும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க, ஏ கம்பெனி பரிசா பி கம்பெனி பரிசான்னு. ஓகே, இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த மார்க்கெட் கேப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எங்கே பார்க்க வேண்டியதுன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்கலாம், இல்லைன்னா screener.comன்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டிசிஎஸும் வைக்கலாம். டிசிஎஸ் வந்துட்டு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இங்கே வந்து மார்க்கெட் கேப்னு இருக்குல்ல, 15,36,000 கோடி ரூபாய் டிசிஎஸோட மார்க்கெட் கேப் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரைஸில் வந்தால் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 1270. ஓகே, இப்போ வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 6,509 ரூபாய் இருக்குது. ஓகே, இப்போ இது பரி கம்பெனியா? அப்போது மார்க்கெட் கேப் மேலே தான் டிசைட் ஆகும், ப்ரைஸ் மேலே டிசைட் ஆகாது. எதனாலன்னா இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட மார்க்கெட் கேப் வந்துட்டு 17,20,000 crores இருக்குது ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப். ஆனால் அதோட ப்ரைஸ் எவ்வளோ? 1,271 இருக்குது, ரைட்? அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸோட பார்க்கணும். பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 6,500 ரூபாய் இருக்குது, ஆனால் மார்க்கெட் கேப் பாருங்கள் 4 லட்ச ரூபாய் இருக்குது. ஓகே, எவ்வளோ? 4 times அதிகமாக இருக்குது ரிலையன்ஸ், ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு 1,270 ரூபாய் இருக்குது. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 6,500 ரூபாய் இருக்குது. ஸோ சில பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. எதனாலனா இந்த ஷேர் ப்ரைஸ் தான் கம்பெனியோட, இது ஒரு பெரிய கம்பெனி, இது ஒரு சின்ன கம்பெனின்னு சில பேர் நினச்சின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறது, இது ப்ரைஸ் மேலே டிபெண்ட் ஆகுது. மார்க்கெட் கேப் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனரில் வந்துட்டு screener.com இருக்குது, இல்லை என்எஸ்சி வெப்சைட்டில் போய் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு புக் வேல்யூ இது பற்றியெல்லாம் நம்ம டிவிடெண்ட் இது பற்றியெல்லாம் நம்ம வர செஷன்லலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நம்மளோட மார்க்கெட் கேப் பற்றி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்துட்டு லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. எதுனால? அப்புறமா அதே மாதிரி மிட் கேப்பில் மாட்ரேட் ரிஸ்க் இருக்கும், அப்புறமா மாட்ரேட் ப்ராஃபிட் இருக்கும்.
அப்புறமா ஸ்மால் கேப்பில் ஹை ரிஸ்க்கும் இருக்கும், அப்புறமா ஹை ப்ராஃபிட் வரும். இது எதனால டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது மூணும் லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட்டு, மாடரேட் ரிஸ்க் மாடரேட் ப்ராஃபிட்டு, அப்புறமா ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட்டு. எதனால சொல்கிறாங்கல்ல, லார்ஜ் கேப் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்சைட் போகும், கீழே விழுந்தாலும் கொஞ்சமாக விழும். ஓகே, அப்புறமா மேலே போகும்போது கூட ஸ்லோவாக போகும். ஓகே, அதே மாதிரி இந்த மிட் கேப்பில் வந்துட்டு இதுவும் அவ்வளோதான், ஸ்லோவாக போகும். கொஞ்சம் இதோட இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த லார்ஜ் கேப்போட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்புறமா வீழும் போதும் அதே மாதிரி கொஞ்சம் இதோட கொஞ்சம் அதிகமாகவே கீழே விழும், மறுபடியும் அதிகமாகவே மேலே போகும். ஓகே, ஆனால் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மேலே போகும், அதே மாதிரி ஃபுல்லாக கீழே வரும், மறுபடியும் அப்படியே மேலே போகும், அப்படியே கீழே வரும், அப்படியே மேலே போகும், அப்படியே கீழே வரும், கீழே விழுந்து கீழே இருக்கலாம், இல்லைன்னா மேலே இருந்து மேலே இருக்கலாம். ஓகே, இதனால ஸ்மால் கேப் வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து சில வந்துட்டு பென்னி ஸ்டாக்ஸும் இருக்கும். ஓகே, இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பென்னி ஸ்டாக்னா ஒன்றும் இல்லைங்க, சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ₹1 இருக்கும், ₹10 இருக்கும், ₹20 இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த லார்ஜ் கேப்பில் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். லார்ஜ் கேப்பில் இது வந்து லார்ஜ் கேப். இது மந்த்லி கேண்டல் பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்குது. இதில் டாடா ஸ்டீல் பார்க்கலாம். டாடா ஸ்டீலில் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்துட்டு எங்கள் அமௌண்ட் வைஸு சின்னசாக, ஆனால் 99ல் அது சாரி 99ல். அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, இது வந்து ஸ்பிளிட்டு கூட ஆகிருக்கு, அப்புறமா டிவிடெண்ட்டும் கொடுக்கும் கம்பெனிஸு. ஓகே, எந்த காரணத்துக்கு கீழே விழுந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மேலே போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சில கம்பெனி வந்துட்டு இப்போது பயோகான் எல்லாம் வந்து இதில் இருக்கும். யூபிஎல், வோல்டாஸ் வச்சுக்கலாம். வோல்டாஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட் கேப்பில் இருக்கலாம். இந்த மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்லாம் பார்க்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகுது, கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலே போகுது, அண்ட் ஸ்லோவாக விழுது, ஸ்லோவாக மேலே போகுது. அதே வந்து ஸ்மால் கேப்பில் வந்து சுஸ்லான்னு பார்க்கலாம். சுஸ்லான் வந்து அப்படியே மேலே போயிருக்கு, அதே மாதிரி கீழே வந்திருக்கு. எதனாலன்னா இது ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்காது கம்பெனிஸ். இது ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம். இது வந்துட்டு ஆப்ரேட்டர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு இங்கே உங்களுக்கு இந்த சார்ட்லேயே காமிக்கிறேன். இந்த கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனிவை யாராவது இண்டிவிஜுவலோ இல்லை ஆப்ரேட்டர்ஸோ மூவ் பண்ணவே முடியாது. அப் சைட் ஆகட்டும் டவுன் சைடாகவும் மூவ் பண்ண முடியாது. இங்கெல்லாம் மூவ் ஆகணும்னா பெரிய இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர் தான் வேணுமா இருக்கும். அது யாருன்னா எஃப்ஐஏ, அப்புறமா டிஐஏ மந்த்ஸ் வச்சா மட்டும்தான் இதோட லார்ஜ் கேப்போட ஷேர்ஸ் வந்துட்டு மூவ் பண்ண முடியும், கீழே பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ₹10 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ₹50 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸில் லார்ஜ் கேப்பில் இருந்தோம், அதனால தான் இது வந்துட்டு இவ்வளோ மூவ் பண்ணி. அது மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனோ லட்சம் கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகும், சில 1000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷனாக வரும் இந்த லார்ஜ் கேப்பில். ஸோ அதனால் யாராவது நான் இது வந்து மூவ் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி மிட் கேப்பில் கூட அவ்வளோவா மூவ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்மால் கேப்பில் ஒரு நார்மல் ஒரு ரீட்டைலர் கூட பென்னி ஸ்டாக்கும் மூவ் பண்ணி வைக்கலாம். சாரி, இந்த ஸ்மால் கேப்பில் யார் வேணாலும் ஆப்ரேட்டிங் பண்ண முடியும். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இதோட வால்யூம்ஸ் வச்சு நம்ம இது மாதிரி லார்ஜ் கேப்பில் எதனாலன்னா இப்போ ஈஸியாக நீங்கள் இது உள்ளே வரலாம். ஓகே, ஈஸியாக இது உள்ளே வரலாம், வெளியே போனாலும் ஈஸியாக வெளியே போயிடலாம், எந்த பிரச்சனை இருக்காது. மிட் கேப்பில் அவ்வளோதான், ஈஸியாக உள்ளே வரலாம், அப்புறமா ஈஸியாக வெளியே போகலாம். ஓகே, சாரி வெளியே போகலாம், இது பிரச்சனை இருக்காது. ஆனால் ஸ்மால் கேப்லன்னா ஈஸியாக உள்ளே வந்துடலாம், ஆனால் வெளியே போக முடியாது, வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும். எப்படின்னா சக்கர மகாபாரதத்தில் சக்கரவியூகம் இருக்குது, ரைட்? இப்படி சக்கரவியூகம் இருக்கும். இந்த சக்கரவியூகத்தில் யார்? அர்ஜுனனுக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கும் தெரியும், ஆனால் வெளியே வர்றதுக்கும் தெரியும். ஆனால் அபிமன்யு என்ன ஆயிடுச்சு, அபிமன்யுவை உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் வெளியே வர்றதுக்கு தெரியல. ஸோ அதனால தான் அபிமன்யு வந்து இந்த சக்கரவியூகம் மாட்டேங்குது. இதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க.
இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் வெளியே வரத்துக்கு எந்த வெளியாக இருக்காது. அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்துட்டு ஈஸி மெத்தடில் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு சுஸ்லானில் இது வந்து இது போடலாம். ஜிந்தால் ஸ்டீல் மந்த்லி கேண்டல் போட்டிருக்க எங்கன்னா அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் இருக்கா பாருங்க, இல்லை. ஓகே, வீக்லி பாருங்க, வீக்லியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, டெய்லியில் பாருங்கள், டெய்லியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா அவர்லியில் போய் பாருங்கள், அவர்லியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டா, அவர்லியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் இருக்குது. 15 மினிட்ஸில் வால்யூம் நல்லா தான் இருக்குது. அப்போது நம்ம ஈஸியாக இந்த ஸ்டாக்ஸில் உள்ளே வரலாம், ஈஸியாக வெளியே வரலாம். 5 மினிட்ஸில் பாருங்கள், 5 மினிட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. 1 மினிட்ல பாருங்கள், இதெல்லாம் ஸ்பாட் ப்ரைஸு. ஓகே, இதெல்லாம் ஸ்பாட் ப்ரைஸு, டெரிவேட்டிவ் ப்ரைஸ் இல்லை. டெரிவேட்டிவில் ஒரு வால்யூம் அதிகமாக இருக்காது, ஆனால் இதில் வந்துட்டு வால்யூம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எதுனா ஒரு டிடிஎஸ்எல் வைக்கலாம். ஓகே, டோட்டல் டிரான்ஸ்போர்ட், இது மந்த்லி கேண்டில் வைக்கலாம். மந்த்லி கேண்டலில் ஓகே, எந்த பிரச்சனை இல்லை. மந்த்லி கேண்டலில் டோட்டல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, இது வீக்லி பார்க்கலாம். வீக்லியில் பார்க்கலாம், வீக்லியில் ஓகே எந்த பிரச்சனையும் தெரியல. ஓகே, இங்கே வந்து கீழே வீழுது, ஆனால் அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ டெய்லியில் பார்க்கலாம். டெய்லியெலாம் எந்த பிரச்சனை இல்லை. ஓகே, டெய்லியில் எந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவர்லி பார்க்கலாம். அவர்லியில் பார்த்தா சில டைமில் மட்டும் தான் வால்யூம் இல்லை. ஓகே, அப்போது ஓகே தான் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்த்தா இங்கே வால்யூம் இல்லை. தெரியுதா, இங்கே வால்யூம்ஸ் இல்லை. இந்த வால்யூம் இல்லைன்னா உங்களால் ட்ரேடே பண்ண முடியாது. இங்கே இப்போ வந்துட்டு இந்த 15 மினிட்ஸில் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். இதே மாதிரி எதுனா ஒரு கம்பெனி இருக்கா, சடன்லி மைண்டுக்கு வரல எது கம்பெனின்னு. ரிலையன்ஸ் பவர் பார்க்கலாம். ரிலையன்ஸ் பவர் மோஸ்ட்லி அது இப்போ வந்து கொஞ்சம் பவராக இருக்குது. ஓகே, இது எதுனா அப்பர் சர்க்கிட். ஓகே, ரிலையன்ஸ் பவரே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் பவர் மந்த்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி பார்க்கலாம். மந்த்லியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், மந்த்லியில் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், உள்ளே நம்ம ஈஸியாக வரலாம், வெளியே ஈஸியாக வரலான்னு தோணும். அது ஆக்சுவலி எவ்வளோ ப்ரைஸில் 330லேருந்து கீழே வந்துருக்கு. ஓகே, இப்போது மந்த்லி கேண்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீக்லி கேண்டல் பார்க்கலாம். வீக்லி கேண்டலும் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லி கேண்டல் பார்க்கலாம். டெய்லி கேண்டலில் வந்து இங்கே பாருங்கள், எல்லாம் அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கு. ரைட்டு, ஒரு வேளை நீங்கள் இங்கே எங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலலாம் இருக்குது, ஆனால் வெளியே வந்துருக்க முடியாது. அங்கே இங்கெல்லாம் வந்து மாட்டிக்குவீங்க. ஓகே, அப்புறமா மேலே போய் அப்புறமா கீழே வந்து துப்புன்னு இப்போ லோவர் சர்க்கிட் இங்கெல்லாம் போய் மாட்டிக்கினா உங்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியாது. எப்படி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிற பாருங்க. இப்போ ஒரு சந்தை இருக்குது, ஒரு மாடு போய் வாங்க போகிறீங்க. நீங்கள் ஒரு கண்குட்டி வாங்குறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதே சந்தையில் போய் விற்கலான்னு போகிறீங்க. ரைட்டு, அது வாரம் சந்தை நடக்கும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸுக்கு விற்கலான்னு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓகே, பையர்ஸே வரமாட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆனாலும் அங்கே செல்லரே வரமாட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அடி மாட்டுக்கு அவங்க வந்து விற்க வேண்டியது இப்போ சுச்சுவேஷன் வரும். ரைட், உங்களால் அது வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கலான்னு நீங்கள் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கோ இல்லை 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்கலான்னு இருக்குங்க. அது வந்துட்டு உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு தான் வாங்குவான்னு வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சராகும். இது சிம்பிள் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி வால்யூம், இது மாதிரி அப்பர் சர்க்கிட் வந்து வாங்கக்கூடாது. இங்கே டெய்லியில் அவாய்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டு டாட் இருக்கா. அப்போது ஃபஸ்ட்டு டெய்லியில் நல்லா இருந்தால் அவர்லியில் பாருங்கள். அவர்லியில் இது வந்து அவர்லியில் ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனி இன்வெஸ்டே பண்ணாதீங்க. நான் எதனால சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு சுஸ்லான் இல்லை ரிலையன்ஸ் பவர் இது பற்றி பேசுவாங்க. இப்போ சுஸ்லான்னு சொல்கிறேன், சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜியில் என்ன ஆகும்னா, இது மந்த்லி கேண்டலில் பார்க்கலாம். மந்த்லி கேண்டலில் பார்த்தா இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஹை போயிருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னென்னா, இதோட ஹை வந்துட்டு 410 ரூபாயிலேருந்து ₹1 வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இருக்காது. இங்கே எக்ஸ்சேஞ்சில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5,000 மோர் தென் 5,000 கம்பெனிஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு எதனால இந்த சுஸ்னால ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, புரியல. நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆனால்
இது மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ அதனால தான் சொல்கிறது, லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, உங்களோட கேபிட்டல் 70% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா உங்களோட ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 10% அதில் கூட அது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதில் இன்னும் கம்மி பண்ணிவிட்டு 5% மட்டும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப. அப்போது ஸ்மால் கேப்பில் இருக்கிறது எல்லாமும் பிரச்சனைனா எல்லா கம்பெனியும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பாருங்கள், அங்கே வால்யூம் இருக்கா பாருங்கள், வால்யூம் இல்லைன்னா அது ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே வந்துட்டு யாரும் உங்களை வந்து இப்போ இன்வெஸ்டர் வந்துட்டு உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு அது லார்ஜ் கேப் இதெல்லாம் புரிஞ்சிச்சு, ரைட்? இப்போ வந்து கம்பெனி வேல்யூவேஷன் பற்றி பேசலாம். இந்த கம்பெனி வேல்யூவேஷன் எது மாதிரி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி இந்த கம்பெனி வேல்யூவேஷன்வை யாராலும் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன்வை எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட என்று 1 லட்சம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஆப்வியஸ்லி அது ஒத்துக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கூடாது. அவ்வளோதான், 2 தான் நம்மளோட இருக்கிறது. இது எது மாதிரி கேல்குலேஷன் இருந்தாலும் எக்ஸாக்ட் வேல்யூவேஷன் ஒரு கம்பெனியோட கண்டுபிடிக்க முடியாது. இது நான் சொல்லலைங்க, பெரிய ஃபண்ட் மேனேஜர், பெரிய இன்வெஸ்டர் கம்பெனி இருக்குல்ல, ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிங்கோ, பெரிய கம்பெனிங்கோ, அந்த கம்பெனி ஃபண்ட் மேனேஜர்ஸே சொல்லியிருக்கிறது தான். அதனால தான். எதனால் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பலீஸ் யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது மஹேந்திரா டெக் ஆகிருக்கும். ஓகே, அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸும். இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸை வந்துட்டு அவங்க ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ப்ரமோட்டர்ஸ்னா ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் இவ்வளோ லாபம் வருது, அவ்வளோ லாபம் வருது, அது வருதுன்னு இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் சொல்லிக்கினே போனாங்க. ஃபேக் வேல்யூவேஷன் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, ஆக்சுவலி இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ரியலாக ப்ராஃபிட்டே பண்ணல. ப்ராஃபிட் ரியல் பண்ணியிருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க டேட்டா சொல்கிறேன். ஓகே, இது ப்ராஃபிட்டு தான், சத்யம் கம்ப்யூட்டர் ப்ராஃபிட்டை தான் பண்ணிக்கினுச்சு. ஆனால் அவங்க கொடுத்துருக்க இப்போ 10,000 ரூபாய் சேல் ஆகுதுன்னு 10,000 கோடி ரூபாய் சேல் ஆகிக்கினுச்சுன்னா அவங்க 1 லட்சம் கோடி ரூபாய் சேல் ஆகுதுன்னு இங்கே டேட்டா கொடுக்குவாங்க. ஓகே, இது ஃபேக்கு. இப்போ ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் வந்துட்டு 10,000 crores. ஆனால் அவங்க டேட்டாஸ் கொடுத்துக்கினது 1 lakh crores சேல் ஆகுது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, அது மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறமா ரியல் வேல்யூ தெரிஞ்சப்போ 10,000 கோடி தான் தெரிஞ்சப்போ எல்லா இன்வெஸ்டரும் வெளியே வந்தாங்க. அப்போ தான் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் மூடிங்கன்னு போச்சு. அதே மாதிரி இப்போ பைஜூஸ் பார்க்கலாம். பைஜூஸில் ஓப்பன் இதில் வந்துட்டு அவங்க சொல்கிறதே ஒன்றா இருந்துச்சு, ஆனால் ஆக்சுவலி ரியல் ஃபேக்டே ஒன்றா இருந்துச்சு பைஜூஸ் எல்லாம். இல்லை, அது வந்துட்டு அன்லிஸ்டட் கம்பெனி. பைஜூஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, ஆனாலும் அன்லிஸ்டட் கம்பெனி இருந்தாலும் சில பேர் அவுட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ சில பேர் அதனால தான் சொல்கிறது 10% உங்களுக்கு மந்த்லி கொடுக்குறேன், 20% மந்த்லி கொடுக்குறேன்னு யாருன்னா சொன்னால் நம்பாதீங்க. அது யாராலும் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ யார் அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக இருக்கும். உங்களோட டோட்டல் 100% கேபிட்டல் வந்துட்டு ரிஸ்கில் தான் இருக்கும். ஓகே, கம்மி வந்தாலும் ஒரு நல்ல இன்வெஸ்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் டபுள் செக் பண்ணணும், ட்ரிபிள் செக் பண்ணணும். ஒரு லேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் ரொம்ப செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் யாரும் சொல்லி போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோட நீங்களே அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ வேல்யூவேஷன் கண்டிப்பாக உங்களால் கேரண்டி சொல்ல முடியாது. எதனால சொல்கிறேன்னா, இந்த வேல்யூவேஷன் சில கம்பெனிஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, சில இது பாருங்கள், இங்கே வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன், இது மந்த்லியோட போடுறேன். 1 செகண்ட்.
பஜாஜ் ஃபைனான்ஸே போட்டுக்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸு இங்கே வந்துட்டு சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஓகே, இது கம்பெனி வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு. ஓகே, சில பேருக்கு இது வந்துட்டு ஆமாம்மான்ட்டு இங்கே விற்றுருப்பாங்க. சில பேர் இது கிராஸ் பண்ணிட்டப்போ இங்கே வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும்போது இங்கே என்ன இருக்கணும், இங்கே கீழே விழுந்திருக்கணும், ரைட்? இங்கே அப்போது சில பேருக்கு வந்துட்டு இது வேல்யூவேஷன் ஓகேன்னு தோணும். அப்புறமா இங்கே போயிருக்கும்போது சில பேருக்கு இது ஹை வேல்யூவேஷன் தோணும். சில பேருக்கு இங்கே இது வந்துட்டு இது அவ்வளோவா வேல்யூவேஷன் இல்லை, ஓகே நல்ல வேல்யூவேஷன் தான் இங்கே விற்றுருக்கலாம். ஓகே, சில பேர் இங்கே வந்துட்டு இங்கே கூட வாங்கியிருக்கலாம், இது வேல்யூவேஷன் ஓகே நல்லதுன்னு. இங்கே கீழே விழுந்தும் சில பேர் விற்றுருக்கலாம், இங்கே வந்துட்டு இதுதான் வேல்யூவேஷன் நல்லதுன்னு வாங்கியிருக்கலாம். இப்போ இவ்வளோ மேலே போக 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 இங்கேருந்து சொல்லிக்கின்னு வந்தாலும் எக்ஸாக்ட் வேல்யூவேஷன் எது? அப்போ ப்ரைஸ் இதனால மூவ் ஆகிக்கின்னு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா வேல்யூவேஷன் இதுதான் எக்ஸாக்ட்னு நம்மளால எல்லாம் பரி கம்பெனிஸால சொல்ல முடியாது. அதனால அவ்வளோவா ரொம்ப தலை கெடுத்துக்காதீங்க. ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். இப்போது 50 இயர்ஸ் அப்புறமா நம்மளுக்கு தேவை, ஓகே சாரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் இது அப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா எது? ஓகே, டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்களா? 50 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அப்போது டெக் செக்டரை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா மெடிசன் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போது ஃபார்மா செக்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஸ்டீலு அதெல்லாம் 50-100 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீல் கம்பெனிஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு கம்பெனி நிறைய வருஷத்துலேருந்து அப்புறமா மார்க்கெட் கேப் பண்ணுங்க, அவங்களோட லோன் இருக்கா பாருங்க, அப்புறமா அவங்க அப்பப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இதோட வேல்யூவேஷனு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 இருக்குது, ரைட்? ஆஸ் பர் த கவர்மெண்ட் வந்துட்டு உங்களோட ஒரு ஷேர் வாங்கிட்டு அது மோர் தென் 12 மந்த்ஸ் வரலாம் நீங்கள் வச்சுக்கணுன்னா இது வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு மேலே, அப்போது 12 மாதம் மேலே நீங்கள் வச்சுருந்தா அது வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 மந்த்ஸுக்கு உள்ள, ஓகே, பிலோ 12 மந்த்ஸுக்குள்ளே வச்சுருந்தா அதை ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் ரூல். ஓகே, கவர்மெண்ட் ரூல்னா ஆஸ் பர் த டேக்ஸ்க்காக இந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, ரைட்? சில பேருக்கு கேட்டால் லாங் டேர்ம்னா என்னன்னு கேட்டால் 2 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே 1 இயர்னு சொல்லுவாங்க, சில பேர் 5 வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 10 வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 15 சொல்லுவாங்க, சில பேர் 20 வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 30 வருஷம்னு சொல்லுவாங்க லாங் டேர்ம். எக்ஸாக்டாக இது கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு யாருன்னா கேட்பாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் எக்ஸாக்டாக யாராலும் சொல்லவே முடியல. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் சில பேர் வந்து சில வாரம்னு சொல்லுவாங்க, சில மாதம் சொல்லுவாங்க, சில வருஷம் 5 வருஷம் சொல்லுவாங்க, சில வருஷம் 10 வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 20 வருஷம் கூட ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு டிஃப்ரென்ஸு நிறையவே இருக்குது. எக்ஸாக்டாக உங்களோட மைண்ட் செட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் யாருன்னா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உப்பே இன்ஸ்டன்ட்லி. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ₹1, செகண்ட் டேக்கு ₹2, மூணாவதுக்கு ₹4, அப்புறமா 4வது அன்னைக்கு ₹8, இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற 30 நாள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ₹1 ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் எது டிசைட் பண்ணுவீங்க? 10,000 கோடி இன்ஸ்டன்ட்லியா இல்லை இதை யூஸ் பண்ணுவீங்களான்னு? இப்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குவிக்காக மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டேக்கு ₹1, செகண்ட் டே ₹2, மூணாவதுக்கு ₹6, நாலாவதுக்கு ₹6, அஞ்சாவதுக்கு ₹12, ஆறாவதுக்கு ₹24. அதே மாதிரி இங்கே போனால் 20 நாளும், அப்போ 20 வருஷம்னு வச்சுக்கலாம், 20 நாள் வச்சுக்கலாம், இல்லை 20 வருஷம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆகுதுன்னா ₹3,93,216, ரைட்? அதே மாதிரி 25வது நாளுக்கு எவ்வளோ ஆகுது? ₹12,58,000 ஆகுது, ₹2,912. இப்போ 10,000 கோடி ரூபாவே பெஸ்ட்டுன்னு கொஞ்சம் பேருக்கு முக்கால்வாசி 85% ஆல்ரெடி டேஸ் முடிஞ்சிட்டு இருக்கு, ரைட்டு? அதே மாதிரி 27ஆம் தேதிக்கு வந்தால் 5,33,33,000
1648 ஆகுது, ரைட். ஆனால் 28ஆம் தேதி 10 கோடி ஆயிடுச்சு, 29ஆம் தேதி 20 கோடி ஆயிடுச்சு, 30ஆம் தேதிக்கு 40 கோடி ஆயிடுச்சு. ஓகே, அங்கே இன்ஸ்டன்ட்லி வாங்கியிருந்தா 10,000 கோடி, 10 கோடி வெயிட் பண்ணி வாங்கியிருந்தா இதுதான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, காம்பவுண்டிங் எப்போ லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட் ஆகும். இது நீங்கள் இயர்லி வைஸ் வச்சுக்கலாம். இயர்லி வைஸ் வைக்கும் போது உங்களுக்கு இங்கே லம்சம் இது காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 lakh ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இயர் ஆன் ஆர் அப்ராக்சிமேட்லி 15%. இது எதுனால கேல்குலேஷன் 15%? லாஸ்ட் 10 years டேட்டா வந்துட்டு ஆன் ஆவரேஜ் 15% இருக்குது லாஸ்ட் 10 years. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்க, லம்சம் அமௌண்ட்டு. அப்போது உங்களோட 5,05,000 ஆகும் 5 வருஷத்துக்கு. ஓகே, அதே 10 வருஷத்துக்கு போடலாம். 10 வருஷத்துக்கு போடுறப்போ 15 லட்சம் ஆயிடுச்சு. ஓகே, அதே 15 வருஷத்துக்கு போடலாம். 15 இயர்ஸுக்கு போடும்போது 35 லட்சம் ஆயிடுச்சு, ரைட்டு. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு நம்ம ஜஸ்ட் 5 லட்ச ரூபாய் தான் வந்துச்சு. ஆனால் 10 வருஷத்துக்கு 15 லட்சம், 15ஆவது வருஷத்துக்கு 35 லட்சம். ஓகே, அதே 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 5 லட்ச ரூபாய் தான். ஓகே, 76 லட்சம் ஆச்சு. அதே 25 வருஷத்துக்கு 1,59,00,000 ஆச்சு. அதே 30 வருஷத்துக்கு 3,26,00,000. ஓகே, இது நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால தான் சொல்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் லாங் டேர்ம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்கள் சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்கு அப்பயே அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டா ரொம்ப நல்லது. இது கவர்மெண்ட் இதில் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நாட் இது பாண்டுன்னு இல்லை, கவர்மெண்ட்டோட எஸ்ஐபி இருக்கும். ஓகே, எஸ்ஐபி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். கவர்மெண்ட்டோடது அப்படின்னா கனரா பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க், இது மாதிரிலே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 15 வருஷம் இயர்லின்னா செலவை வந்துட்டு 40% கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கெல்லாம் போகக்கூடாது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். அதிகம் இது ஒரு 15 இல்லை 10% வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயர்லி சொல்கிறது. பட் இது வந்துட்டு 40% கொடுக்குறாங்க, 50% கொடுக்குறாங்க இயர்லின்னு சொல்லிட்டு அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அப்புறமா ரொம்ப வெரிஃபை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோட எதுனா பாண்ட்ஸ் அது மாதிரி வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது, அது மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது மாதிரி டைரெக்ட்லி பையிங் த ஷேர்ஸ். நம்ம வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு டைரெக்ட்லி பை பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இப்போது எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது, நான் டைரெக்டாக ஷேர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்லும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இதெல்லாம் நிறைய நீங்கள் ஒரு வீடியோ இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் பத்தாது, அதுக்கு ஒரு 3-4 வீடியோ போடணும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஃப்ரெண்ட் அதில் இருக்கிற எதனால எந்த இதெல்லாம் வந்துட்டு கேரண்டி இருக்காதுங்க. ஓகே, கேரண்டி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட யூஸ் பண்ணுற பேங்க்குக்கு கூட கேரண்டி இல்லை. பேங்க் வந்து கரெக்டாகனா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 லட்ச ரூபாய் தான் கொடுக்குவாங்க. இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா பேங்க் எதுனா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து 5 லட்ச ரூபாய் தான் கொடுக்குவாங்க. மிச்சம் 5 லட்ச ரூபாய் அவ்வளோதான், போன மாதிரி தான். ஸோ அதனால தான் சொல்கிறது எதுவுமே கேரண்டி இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அவ்வளோதான், டைரக்ட் பிளான் இருக்குது, அப்புறமா இன்னொன்று ஏதோ ஒரு பிளான் இருக்குது. இது எல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். அவங்களுக்கு கமிஷன் எவ்வளோ கொடுக்கணும் பார்க்கணும். அப்புறமா இயர் ஆன் இயர் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சம் ஃபண்டுங்க இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபண்டு டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஓப்பன் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஸோ எதில் மாட்டிக்காமல் கொஞ்சம் லேட் ஆகுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா மந்த் ஆன் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லம்சமாக பண்ணலாம். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்க. பீஸ்னா இப்போ நிஃப்டி பீஸு, நிஃப்டி ஐடி பீஸு, நிஃப்டி 50யோட பீஸு, அப்போ நிஃப்டி 50யோட கம்பெனியோட ஒரு பீஸ்ன்னு இது பண்ணுவாங்க. இது ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எங்கே
நிஃப்டி பீஸ்ன்னு போடுற பார்க்கலாம். நிஃப்டி பீஸ், ஓகே, நிஃப்டி ETF பீஸ்ன்னு இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது? 267 ரூபாய் ஒரு குவான்டிட்டி. இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கோல்டு பீஸ்ன்னு இருக்கும். கோல்டு பீஸ்ன்னு, கோல்டு நம்ம டைரெக்டாக வாங்க முடியலைனாலும் இது மாதிரி கோல்டு பீஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு இது வந்துட்டு ஒரு குவான்டிட்டி வந்துட்டு 64 ரூபாய். இங்கே வந்துட்டு பையன் கொடுத்தங்க பிறகு ஒரு குவான்டிட்டின்னு தெரியும். ஒரு குவான்டிட்டி வந்துட்டு 64 ரூபாய். ஓகே, இங்கே வந்துட்டு ஓவர் நைட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே இன்ட்ராடேன்னு யூஸ் பண்ணுறேன். இது பற்றி கூட நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி இது பண்ணிக்கலாம். அதுக்கே பாண்டுங்க இருக்கும், அப்புறமா எக்ஸெட்ரா. பாண்டுன்னா கவர்மெண்ட் பாண்டுங்க இருக்கும். இது மாதிரி பாண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இது பற்றி ஸ்லைட்டாக இப்போ சொல்லியிருக்கேன். இது பற்றி வீடியோ ஓன்வான்னு சொன்னால் மட்டும் நான் கண்டிப்பாக இதுக்கு பற்றி செப்பரேட் வீடியோ போடுறேன். இல்லைன்னா இது வந்துட்டு இது நீங்களே வந்துட்டு நிறைய வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு இல்லைன்னா பண்ணி பார்த்தாவே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் இது பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேறு பற்றி பேசலாம். இது வேணும் உங்களுக்கு நினச்சா சொல்லுங்கள். இது பற்றி வர கொஞ்ச நாளில் நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு Q&A போகிறேன். நான் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.